சென்னை அடையாறில் தொல்காப்பியர் பூங்காவை 42 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேம்படுத்தப்பட்ட இந்த தொல்காப்பியர் பூங்காவை ஏராளமான பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களோடு வந்து பார்வையிட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். பிற்பகல் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பொதுமக்களுக்கு அனுமதியானது வழங்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரங்களில் அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட இந்த தொல்காப்பியர் பூங்காவில் பல்வேறு நவீன வசதிகள் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து இயற்கை சார்ந்த கல்வி சுற்றுலாவை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கான விளையாட்டு கூடங்கள், அதே போல நடைபயிற்சி கூடம் உள்ளிட்டவைகள்லாம் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. உயர் மேம்பாலங்கள், அதாவது 2 பூங்காக்களையும் இணைக்கும் வகையில் நடை மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. சிற்றுண்டி வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பள்ளியுடைய குழந்தைகள், மாணவர்கள், ஆசிரியர்களோடு இது போன்ற லேக் வியூவை பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து டீச்சர், இப்ப இங்க என்ன மாதிரியான இன்னைக்கு வந்து பார்த்திருக்கீங்க, எப்படி இருக்கு பூங்கா? அனைவருக்கும் காலை வணக்கம். நான் வந்து CHS காமராஜ் அடையாறிலிருந்து விஜயலட்சுமி டீச்சர் பேசுகிறேன். இங்கே வந்து இந்த தருணம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்த எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு வந்து மிக அருமையாக இருக்குது. ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு என்விரான்மெண்டல் சம்பந்தமான நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸ் நாங்கள் இங்கே பார்க்குறோம். நிறைய பூச்சி இனங்கள், இதெல்லாம் பிள்ளைங்க வந்து லைவாக பார்க்கறதுனால அவங்களுடைய கேரியர்லேயே அவனுடைய இப்போ ஒரு சிலர் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இதுவே வந்து மாறுது. அவனுடைய கேரியரை நான் ஒரு EVSல என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல ஒரு ரிசர்ச் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாரின் பேர்ட்ஸ் எல்லாம் அந்த வலசை போதல் சொல்லுவாங்க. அந்த வலசை போதல்ல நிறைய பேர்ட்ஸ் இங்க வந்திருக்கு. அதுவும் இல்லாம பக்கத்துல தான் சிட்டி இருக்கு. ஆனா அதுல பொல்யூஷன் வந்து கிடையாது. நாய்ஸ் பொல்யூஷனே உள்ள வந்துட்டீங்கன்னா அது எந்த ஒரு நாய்ஸ் பொல்யூஷனும் இதுல இல்லாம நீட்டா இருக்கு. நிறைய வண்டுகள், சின்ன குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ் வந்து இங்க நிறைய வச்சிருக்காங்க. முதல்ல வந்து பொலிவாதான் இருந்துச்சு, நிறைய போய் கையில டச் பண்ணி பாக்குற மாதிரி இருந்தது. இந்த தடவை வந்து பார்த்தா அப்படி பிரமிப்பா இருக்கு. எங்க குழந்தைங்களுடைய முகத்தை பார்த்தாலே நீங்க தெரியும், அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் எங்களுடைய நமது சிஎம் அவர்கள். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பூங்காவை சுத்தி பார்த்திருக்கீங்க, எப்படி இருக்கு பூங்கா? ஆக்சுவலா வந்து நாங்க இன்னைக்கு வந்து ஃபுல்லா இந்த தொல்காப்பிய பூங்கா ஃபுல்லாமே சுத்தி பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு சிட்டில இந்த மாதிரி பொல்யூஷனே இல்லாத ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த நெகிழி பையை அழிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம பேசியிருப்போம், நிறைய அதை பத்தி நினைச்சிருப்போம். பட் உண்மையாவே அது நடக்குமா நம்ம லைஃப்ல அப்படிங்கறது வந்து இங்கதான் நாங்க உண்மையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து எந்தவித நெகிழி அந்த மாதிரி எதுவுமே, பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாது. ஃபுல்லா சுற்றுச்சூழல். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களை மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது இன்னும் வந்து இதை பத்தி படிக்க, இதை பத்தி ரிசர்ச் பண்ண எங்களுக்கு இன்னும் வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ தேங்க்யூ ஃபார் சீஃப் மினிஸ்டர் ஹூ. தொடர்ந்து 58 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தொல்காப்பியர் பூங்கால 3 கிலோமீட்டர் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் இங்கு நடத்துவதற்கான அரங்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நவீனப்படுத்தப்பட்ட இந்த தொல்காப்பியர் பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ள நிலையில இது பொதுமக்கள் மத்தியிலையும், குழந்தைகள் மத்தியிலையும், பள்ளி மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செய்தியாளர் கோகுல், நியூஸ் 18 தமிழ்நாடு. நான் வந்து சிவானி, CHS காமராஜர் அடையாறிலிருந்து வந்திருக்கேன். இங்க வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, என்விரான்மெண்டல் சயின்ஸ் பத்தி ரொம்ப கத்துக்க ஈஸியா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போகும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸ் அதெல்லாம் இருந்தது, பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. நான் வந்து இஷா, CHS காமராஜ் அடையாறில் படிக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்தப்ப வெறும் நடந்து வர மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. இப்போ வந்து பிளே ஏரியாஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து உள்ள ரூம்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் பார்த்தோம். அதே மாதிரி புக்கில் படிக்கிறதோட இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதனால என்னோட கரியர் கூட சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்த
மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சார்.